வெல்கம் டு அவர் சேனல். இது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சீரீஸ், அதாவது மார்க்கெட்டிங் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் சீரீஸில் ஹோல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் எல்லாமே முடிச்சிருவோம். ஸோ எந்த வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த சிலபஸோட கண்டென்ட் ஓரியன்ட்டில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட்டோடது ஸ்டாண்டர்டான கான்செப்ட். ஸோ அந்த ஸ்டாண்டர்டான சிலபஸ் அண்ட் ஸ்டாண்டர்டான கான்செப்ட் மூலமாக தான் நம்ம இப்போ இந்த சீரீஸை மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ஸ், கீ கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் மீன் பை மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டிங் டெஃபினேஷன் பார்த்துடலாமா. ஃபிலிப் கோட்லர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மார்க்கெட்டிங்கோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, கஸ்டமரோட ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன், ஆன்டிசிபேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அவங்க மூலமாக நீங்கள் ரெவன்யூ இன்கம் ஜென்ரேட் பண்ணுவீங்க இல்லையா, அது ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபிலிப் கோட்லர் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், ஆன்டிசிபேட்டிங் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர் நீட்ஸ் ப்ராஃபிட்டபிள். சரிங்களா. ஸோ ஒருத்தவங்களுக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துடும். ஸோ சிம்பிளாக மார்க்கெட்டிங்கிறது ரைட் ப்ராடக்ட், ரைட் ப்ரைஸ், ரைட் பிளேஸ், ரைட் ப்ரமோஷன். கரெக்டான ஒரு ப்ராடக்டை கரெக்டான விலையில், கரெக்டான ஒரு இடத்துல, கரெக்டான முறையில் கொடுக்கணும். ப்ரமோஷன்னா அதான் சொல்லுவாங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் ஸ்விக்கி, நைக்கு, அமேசான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங்க்கும் செல்லிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா. ஸோ செல்லிங்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்னன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ செல்லிங்னா என்னென்னா, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கஸ்டமருக்கு அது தேவை இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, அதை நான் விற்றாகணும், அதனால் அவங்கள புஷ் பண்ணுவேன் இந்த ப்ராடக்டை வாங்குங்கன்ட்டு. ஆனால் மார்க்கெட்டிங்கிறது இவங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், இதுதான் அவங்களோட நீடு, இதுதான் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு செல் பண்ணனா அது மார்க்கெட்டிங். ஸோ செல்லிங்கிறது ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் இஸ் மேடு. ஸோ என்னோடய உற்பத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது தான் செல்லிங். ஆனால் மார்க்கெட்டிங்கிறது ஸ்டார்ட் பிஃபோர் ப்ரொடக்ஷன் இஸ் மேடு. ஒரு உற்பத்தி செய்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது மார்க்கெட்டிங். இவங்களோட ஃபோக்கஸ், செல்லிங்கோட ஃபோக்கஸ் என்னென்னா, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் விற்றுருவேன். மார்க்கெட்டிங்கோட ஃபோக்கஸ் கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை நான் உற்பத்தி பண்ணி விற்பேன். கோல் பார்த்திங்கன்னா, செல்லிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய விற்கணும், நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும். ஆனால் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செல்லிங்கை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் வியூ, மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் வியூ, அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு செல்லிங்கன்றது அவங்கக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட தள்ளி விட பார்ப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டிங்கிறது தங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது அந்த கஸ்டமருக்கு தேவைன்னா அந்த கஸ்டமரே வாங்க வைப்பாங்க. ஸோ புல் பண்ணுவாங்க, கஸ்டமரை தான் பக்கம் இழுப்பாங்க. புல் கஸ்டமர் டு ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4Ps, ஆல்ரெடி சொன்னது தான். வாட் யூ செல், என்ன விற்க போகிறன்றது ப்ராடக்ட், அது எவ்வளோக்கு விற்க போகிறன்றது ப்ரைஸு, அது எந்த இடத்துல விற்க போகிறன்றது பிளேஸு, வேர் யூ செல், அது எந்த விதத்தில் நீ பீப்புள்ஸ் கிட்ட சொல்ல போகிற, அதுதான் ப்ரமோஷன். ஆடாக கொடுக்குறியா, சோஷியல் மீடியாவா, ஆஃபராக கொடுக்குறியா, எப்படி ப்ரமோஷன் பண்ண போகிறன்றது உன்னோட விஷ். ஆனால் இந்த 4Ps இருந்தால் தான் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங்கிறது எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நீடு இருக்குது, ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஆனால் அந்த தேவைக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்கும்னு தெரியாமலே இருந்தால் அந்த பொருளை உற்பத்தி பண்ணவனுக்கு ஒரு பயனுமே கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கான தேவை இருக்குது இல்லையா, அந்த ப்ராடக்ட் இவர்கிட்ட இருக்குது அப்படின்றத அந்த கஸ்டமர் தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஜென்ரேட் டிமாண்ட். இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதோட பயன் இதெல்லாம், ஸோ இதை நம்ம வாங்கணுன்ற ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். பில்ட் பிராண்ட் இமேஜ். ஸோ நம்மளோட பிராண்ட், நம்மளோட ப்ராடக்டை வாங்கினா அது சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டுன்ற ஒரு பிராண்டிங்கை கஸ்டமரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம பில்ட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் சேல்ஸ். மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ சேல்ஸ் அதிகமாகும், நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ அதிகமாகும். ஸோ ரெவன்யூ அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ க்ரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அன்எம்ப்ளாய்டாக இருக்க நிறைய பேருக்கு வேலை கொடுப்போம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும்.
ஸோ த ப்ராசஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்லேயே பார்த்தது தான். கஸ்டமரோட நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு விற்றீங்கன்னா கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அது மூலமாக மார்க்கெட்டிங்கில் உங்களோட ஷேர் வேல்யூவும் ப்ராஃபிட்டும் அதிகமாகும். கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி, செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்டேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு முழு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 4ஆக பிரித்தா அது செக்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு மார்க்கெட்டை 4ஆக செக்மெண்ட் பண்ணுறது. 4னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஒரு மார்க்கெட்டிங்கை என்னென்ன மாதிரியான செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிக்க முடியுமோ வாய்ப்பு இருக்கும் அத்தனை டைப்பாக ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கிறது. ஒரு பெரிய ஆப்பில் சின்ன சின்ன குரூப்பாக பிரிச்சுக்கிறது கட் பண்ணி. ஸோ அதில் உங்களுக்கு எந்த பார்ட்டு வேணுமோ அந்த குரூப்பை டார்கெட் பண்ணணும். ஸோ அந்த குரூப்பில் இருக்கவங்கள டார்கெட் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் கான்செப்ட் வழியாக பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஹோல் மார்க்கெட்டை சின்ன சின்ன குரூப்பாக பிரித்தா செக்மெண்டேஷன். அந்த சின்ன குரூப்பில் சூஸ் விச் குரூப் டு சர்வ். அதில் யாரை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ராடக்ட் யார் யூஸ் பண்ணுவாங்க, எந்த குரூப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணிங்கன்னா அவங்களோட மைண்டுக்குள்ளே இவங்க ப்ராடக்டை வந்து வாங்கணும், இவங்க ப்ராடக்ட் நல்லாயிருக்குன்ற ஒரு பொசிஷனிங் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி இதை எஸ்டிபி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டை வந்து செக்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன ஏஜ் குரூப்லலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ஸாக அவங்க டார்கெட் கிடையாது, ரொம்ப வயசானவங்களா அவங்களும் டார்கெட் கிடையாது. ஸோ இந்த டீனேஜும் அடல்ட்டும் தான் அவங்களோட செக்மெண்டேஷன். இந்த 2 குரூப்பை தான் அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 2 குரூப்பில் தான் படிக்கிறவங்களும் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட டார்கெட். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரமோஷனை வந்து அவங்க வந்து மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறப்போ அவங்க மண்டைக்குள்ளே எப்படி ஆகிடும், பொசிஷனிங் ஆகிடும், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் தான் வெள்ளையாகலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து எஸ்டிபின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து ட்ரெடிஷ்னல் வர்சஸ் டிஜிட்டல். ரொம்ப சிம்பிள். ட்ரெடிஷ்னல்னால் டிவி, நியூஸ் பேப்பரு, ரேடியோ, இந்த கட் அவுட்டு, பேனரு, இல்லைனா இந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது கூட ஃப்ரீ ப்ராடக்ட் ஏதாவது கொடுக்கறது, இல்லை கூப்பன் கார்டு கொடுக்கறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல். அப்படியே டிஜிட்டலுக்கு வந்தோன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கிட்ட வந்து காசு கொடுத்து அவங்கள அந்த ஆடில் நடிக்க வைக்கிறது. கண்டென்ட்டு, இந்த அன்பாக்சிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா யூடியூப், இன்ஸ்டாகிராமில், அது கண்டென்ட் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமெயிலுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் இருக்குது, அந்த ஆஃபர்ஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது இமெயில் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்டை தேடுவோம், அந்த ப்ராடக்ட்டில் எது பெஸ்ட்டோ, யார் எஸ்இஓ பண்ணியிருக்காங்களோ அவங்களது ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு. ஸோ அதுக்கு நடுவில் வர விளம்பரம்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ கன்சியூமரோட பையிங் பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வாண்ட், ஒரு நீடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அதுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து இன்ஃபர்மேஷனை தேடுவாங்க. இப்போ நானே என்னோடய குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும், அது என்னோடய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எந்த ஸ்கூல் நல்லாயிருக்கும்னு நான் இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணுவேன். நிறைய ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வரும். அதில் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்டர்னேட்டிவை எவாலுவேட் பண்ணி அதில் நான் ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணி அங்கே என் குழந்தைய நான் போட்டுருவேன். அந்த குழந்தை நல்லா சந்தோஷமாக படிக்குது, நல்ல ப்ராக்ரஸ் காமிக்குதுன்னும் பொழுது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம சூஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயரும் அங்கே போடுவேன். இல்லை என் குழந்தை ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுன்னும் பொழுது நான் வேறு ஆல்டர்னேட்டிவை வந்து எவாலுவேட் பண்ணி வேறு ஸ்கூல் போடுவேன். ஸோ இதே தான் ஒரு கன்சியூமராக இப்போ உங்களுக்கு பசிக்குது, எங்கே ஹோட்டல் இருக்குன்னு சர்ச் பண்ணுவீங்க. சரி, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் காமிக்குது, 2ல் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு ஏதோ ஒன்றுத்தில் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. ஃபுட்டு வருது, சாப்பிட்றீங்க, சூப்பராக இருக்குது, நல்ல ரிவ்யூ கொடுக்குறீங்க. அதே ஃபுட்டு கேவலமாக இருக்குது, ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்தது அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆகிடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் கன்சியூமரோட பையிங் பிஹேவியர், டெசிஷன் ப்ராசஸே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5 கோர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ். இது மார்க்கெட்டிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக 5 தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் பார்த்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட்ஸ், மார்க்கெட்டிங் கான்செப்ட், சோசியல் கான்செப்ட். இதில் சோசியல்ன்றது வந்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறேன்னா என்னோடய ப்ராஃபிட்டை வச்சு சொசைட்டிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்ஃபேர் மாதிரி பண்ணுவேன். மார்க்கெட்டிங் கான்செப்ட்னால் கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணி அவங்களுக்கு செல் பண்ணுவேன். இதுவே வந்து செல்லிங் கான்செப்ட் அப்படின்னு போகிறப்போ என்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ,
என்கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நான் அக்ரெசிவாக செல் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல செல்லிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும். ஸோ அதே கான்செப்ட்ஸ் தான் அப்ளிகபிளமோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களாம் ஒரு கஸ்டமருக்கு அது தேவையா இல்லையான்லாம் தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட நிறையா பாலிசிஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது நம்மளை வாங்க வச்சுருவாங்க. ஒரு இன்சூரன்ஸ் நம்மளை போட வச்சுருவாங்க. ஸோ இதுதான் செல்லிங் கான்செப்ட். இந்த ப்ரொடக்ஷன் கான்செப்ட்டும் ப்ராடக்ட் கான்செப்ட்டும் ஒரே மாதிரி வரும். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ப்ராடக்ட் கான்செப்டை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்டாக கொடுத்தோன்னா கஸ்டமரெல்லாம் திரும்பி திரும்பி உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. இது ப்ராடக்ட் கான்செப்ட். ப்ரொடக்ஷன் கான்செப்ட்னால் நீ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணனா காஸ்ட்டு கம்மியாகும். இப்போ காஸ்ட்டு கம்மியாகவே நீ விற்கலாம். விலை கம்மியாக வாங்குகிற கஸ்டமருக்கு இங்கே வந்தால் ப்ராடக்ட் விலை கம்மியாக கிடைக்கும். திரும்ப திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. அது ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ப்ராடக்ட் சூப்பர் குவாலிட்டியாக இருந்தால் ப்ராடக்ட் கான்செப்ட். செல்லிங்னா நீ என்ன வச்சுருக்க அதை விற்கணும்னு நினச்சினா செல்லிங்கு. மார்க்கெட்டிங்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். சோசிட்டல்னால் உங்களோட செயலால் என்விரான்மெண்டல் எந்த ஒரு வகையிலும் பாதிக்காமல் வெல்ஃபேர் முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா சோசிட்டல் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்தது என்னென்னா மார்க்கெட்டிங்கில் வந்து ஐடென்டிஃபைங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு செல்லிங். ஓகேங்களா. 4 பீஸ்னால் ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ளேஸ், ப்ரமோஷன். இதை வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்டிபினா செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங். நெக்ஸ்ட் 5 கோர் கான்செப்ட்: ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட், செல்லிங், மார்க்கெட்டிங், சோசிட்டல். ஸோ கஸ்டமர்ஸோட 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் பையிங் டெசிஷன் ப்ராசஸையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். Stay tuned for next video.